ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா 2026 வெளிவந்த புதிய 10 ரூபாய் நாணயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற சின்னம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது ரேர் காயினா 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் ஸ்பெஷலாக இந்த காயினை வந்து எதற்கு வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக பார்க்கலாம். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா வந்து சுதந்திரம் பெற்ற நாள்னு அனைவரும் அறிந்த ஒன்று தான். அதிலிருந்து பார்த்திங்கன்னா 75 ஆண்டு நிறைவு பெற்றதை கொண்டாடும் வகையில் இந்திய அரசு அசாடி கா அமிராத் மகோத்சவா என்ற விழாவை வந்து முதல்ல ஆரம்பித்தாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நினைவாக பல ஸ்பெஷல் காயின் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான மக்கள் கவனித்த நாணயம்னு பார்த்திங்கன்னா இந்த 10 ரூபாய் நாணயனே சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்திங்கன்னா 75 இயர்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ்ன்னு எழுதியிருக்கிறாங்க. இது 75 இயர்ஸ்ன்னு போட்டு கொடி பறக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா வாசகம் இந்தியில் எழுதியிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா 75 ஆண்டு சுதந்திரம் பெற்றது, அதை தான் வந்து இந்திலையும் எழுதியிருக்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 10 என்று டினாமினேஷனில் எழுதியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிம்பிள் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இயர் 2026ன்னு போட்டிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்டார் மின்ட் இருக்குது. அதுதான், அதை பற்றி நம்ம டீப்பாக விளக்கமாக பார்க்கலாம். இதோட பின்பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அசோகா லயன் கேபிட்டல் இருக்கிறது. இந்த நாணயம் பார்த்திங்கன்னா சில நாணயம் பார்த்திங்கன்னா தேசிய கொடியை வந்து நினைவுபடுத்தும் வடிவமாக இருக்கும். அதில் இந்த நாணயமும் ஒன்று. சில வந்து பார்த்திங்கன்னா வந்து வடிவமைப்புகள் வேறு மாதிரி வெளியிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண சர்க்குலேஷன் காயின் மாதிரி இருந்தாலும் இது ஒரு நினைவு நாணயமாக நமக்கு ஒரு ஃபீல் வந்து குடிக்கிறது. 10 ரூபாய் இந்த நாணயம் பார்த்திங்கன்னா சுற்றிலும் பார்த்திங்கன்னா இந்த அவுட்டர் ரிங்கு பார்த்திங்கன்னா வந்து கோல்டு கலரில் இருக்கிறது. அதோட இன்னர் போர்ஷன் பார்த்திங்கன்னா தங்க நிறத்திலையும் இருக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஒரு பை மெட்டாலிக் காயின் டிசைன் என்பதால் போலி நாணயங்களை வந்து தடுப்பதற்காக இந்த நாணயம் வந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா இது இந்தியாவில் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்படும் ஒரு பாதுகாப்பான காயின் டெக்னாலஜினே சொல்லலாம். இதோடைய மின்ட்டு வந்து எங்கெங்கெல்லாம் தயாரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நொய்டா மின்ட்டு, மும்பை மின்ட்டு, ஹைதராபாத் மின்ட்டு, கொல்கத்தா மின்ட்டு, மொத்தம் 4 மின்ட்டுகளில் இந்த 10 ரூபாய் நாணயம் தயாரிக்கப்படுகிறது. நம்ம கையில் இருக்கிற நாணயம் பார்த்திங்கன்னா ஸ்டார் போட்டிருக்கு. அது வந்து மும்பை மின்ட்டால் வந்து தயாரிக்கப்படுகிறது. சில நாணயங்கள் பார்த்திங்கன்னா வந்து டைமண்டு போட்டிருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்கே தயாரிக்கப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இதில் மும்பை மின்ட்டில், கொல்கத்தா மின்ட்டில் வந்து தயாரிக்கப்படுகிறது. நொய்டா மின்ட் பார்த்திங்கன்னா டாட்டு வந்து போட்டிருக்கோம். இதுதான் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லாத இருந்ததுன்னா அது வந்து கொல்கத்தா மின்ட்டு. இந்த 10 ரூபாய் காயின் பார்த்திங்கன்னா இந்தியாவின் இண்டிபெண்டன்ட் ஹிஸ்ட்ரியை மட்டும் சொல்லலை, நாட்டின் வளர்ச்சியை வந்து நமக்கு நினைவுபடுத்தி இருக்கிறது. 1947 ஆரம்பித்த பயணம் பார்த்திங்கன்னா டிஜிட்டல் இந்தியா வரை வந்து இங்கே வந்திருக்கும் வளர்ச்சி பார்த்திங்கன்னா அதை ஒரு சிறிய காயினில் வந்து நமக்கு கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு காம்படேட்டிவ் காயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரியாக இருக்கிறது. ஏன்னா இனி வரும் ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த காயினை வந்து நம்ம வீட்டில் சேவ் பண்ணி வச்சிருந்து நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லும்போது இது வந்து 75 ஆண்டு சுதந்திரத்திற்காக இந்த நாணயம் வந்து வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது பார்த்திங்கன்னா 2050 2075 வருட காலகட்டத்துலேயும் பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வேல்யூ போகும்னே சொல்லலாம். இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் நாணயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.